என்னதான் பென்டன் ஃப்ரான்ச்சைஸில் நிறைய சீரிஸ் இருந்தாலும் எனக்கு பர்சனல் ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் அது ஆம்னிவர்ஸ்னு தான் சொல்லுவேன். கடந்த 3 சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னதான் அதோட ஆர்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டோரியில் வந்து எங்கேயும் குறை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஆம்னிவர்ஸில் சில பேர் மறக்க முடியாத எபிசோட் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ட் தென் தேர் வர் நன் அண்ட் தென் தேர் வர் பென் அப்படிங்கிற 2 எபிசோடு தான். டைம் ட்ராவலு, மல்டிவர்ஸு, வேரியன்ஸு, வில்லன்ஸு, தியரிஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சமாக கொடுத்துருப்பாங்க அந்த 2 எபிசோடையே. ஸோ அதை தான் நம்ம இப்போ பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இட். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை மரத்தில் மாட்டியிருக்கோம். நம்ம பென் தான் வந்துட்டு அதை காப்பாற்றி அந்த பாட்டிக்கிட்ட கொடுப்பாரு. அந்த பாட்டி போனதுக்கப்புறம் பென் கீழே குதிச்சு என்ன சொல்லுவாருன்னா வந்து நம்ம சூப்பர் ஹீரோன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா கிளாசிக்கோட ஃபர்ஸ்ட் எபிசோட டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. யூஸ்வலாக இந்த டிமென்ஷனை சேர்ந்த பென் வந்து ஹீரோ கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை ஃபீல் பண்ண வைக்குது. அப்புறம் திடீர்னு வாட்சை பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுட்பால் மேட்சுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாட்சை பார்க்கும்போது என்னோட ஆம்னிட்ரிக்ஸில் நார்மல் வாட்ச்னு நினைக்கும் போது நமக்கே ஷாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுது. ரொம்ப சுமாரான ஒரு ஃபுட்பால் மேட்ச். அவங்க அப்படி சொல்ல நான் என்னடா பண்ணேன்னு பென்னிக்க ஒருத்த வந்து பென்னை இடிச்சுட்டு போறான். அது யாருன்னு நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம கெவின் தான். அது கெவின் பாத்தீங்கன்னா பென்னோட அந்த ஓடாத வாட்சை வந்து ஆட்டை போட்டு போயிருவாரு. அவங்க 2 பேரும் ஆம்னிவர்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு சிச்சுவேஷன்ல ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பென்னும் கெவினும் ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கும் போது தான் வந்து கெவினுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் பென் மேல. அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஒத்து போயிருக்காது. அதனால 2 பேரும் ஃபைட் பண்ணிருப்பாங்க. அப்படியே எனிமீஸாவும் மாறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பென்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கெவின் இருப்பாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ரூட்டஸ் வந்து நல்வாயில கெவினை கண்டுபிடிப்பாங்க. ரூட்டஸோட சீஃபான செர்வான்டிஸ் பாத்தீங்கன்னா கெவினோட மைண்டை மேனிபுலேட் பண்ணி பென் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாரு. அதனால தான் பாத்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட் ஏலியன்ல பென்னு, குவென்னு, கெவின் எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்க. கெவினோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால ரொம்ப நாள் அது கண்ட்ரோல் ஆகாது. அதனால ஒரிஜினலா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க எல்லாரும். சோ இந்த இடத்துல பென் கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இல்லாதனால கெவின் ஃபைட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ரூட்டஸ் வந்து பென்னை வந்து ஒரு புயலா நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனால வந்து எல்லாம் நார்மலா இருக்கும். சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பாவை காமிப்பாங்க. ரைட் கையில இருந்து ஒரு சைபர்நெட்டிக் ஹேண்ட்ஸோட வந்து கிராண்ட்பா இருப்பாரு. அந்த கை எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா வில்காக்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பாவே சொல்லுவார் அந்த எபிசோட்ல. ஏன்னா வழக்கம் போல இல்லாம எர்த்தை கான்கர் பண்றதுக்கு ஒரு டைம் வில்காக்ஸ் வருவான். அந்த டைம் வந்து கிராண்ட்பா அவனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கை டேமேஜ் ஆயிருக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கிராண்ட்பாவும் பென்னும் பாத்தீங்கன்னா ரஸ்பகிட்ல போயிட்டு இருப்பாங்க. பென் சொல்லிட்டு இருப்பாரு வந்து இந்த ஊரே ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, லைஃப் ஒரு மாதிரி சப்பையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. வேற வித்தியாசமா ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே தன்னோட சைபர்நெட்டிக் ஹேண்டை வந்து ரைஸ் பண்ணி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, கண்டிப்பா நீ நினைக்கிறது உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க பாத்தீங்கன்னா குவென்னை காமிக்கிறாங்க. குவென் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பென் கேட்கிறாரு. ஃபேமிலி ரியூனியன் விஷயமா எங்க வீட்டுல இருந்து உங்ககிட்ட பேச சொல்லி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குவென் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சின்ன வயசுல கிராண்ட்பா மேக்ஸ் நம்மள வந்து கேம்புக்கு கூட்டு போனார்ல, அந்த மாதிரி போர் அடிக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பென் சொல்றாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குவென்னோட ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் தெரியும். ஒருவேளை குவென்னுக்கு வந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸ் விழுந்ததை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் மேபி. அது ஏன் போர்னு பென் சொல்றாருன்னா அந்த நேரத்தில் வந்து பென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் கிடைக்காம போயிருக்கு. அதனால வந்து அந்த அட்வென்ச்சர்ஸான லைஃபை வந்து பென் வாழலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம்ப் வந்து ஒரு போர் அடிக்கிற கேம்ப்னு சொல்லிட்டு பென் சொன்னார். அப்புறம் எப்பயுமே நம்ம கிராண்ட்பா அந்த தகரடப்பா வண்டியில் தான் நம்மளை கூட்டு போவார் அப்படின்னு சொல்லி பென் சொல்லுவார். அந்த வண்டியை பற்றின சீக்ரெட் சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அமையலன்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம பென் கேட்பாரு என்ன குவென் சீக்கிரமாக காலேஜ் போகிறேன்னா நீ போகலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு குவென் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நான் அந்த ப்ரோக்ராமில் இருந்தேன், பட் என்ன எனக்கு கால் வலிச்சுது அதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி குவென் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அண்டர் கவர்ல வந்து பிளம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அது அந்த விஷயம் பென்னுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து குவென் இப்படி கால் வலிக்குதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா வந்து பென் வந்து என் ஃப்ரெண்டு கேஷ்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் வந்து வேற ஸ்கூல் மாறிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. தென் பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள யாருன்னு உனக்கு தெரியாது இல்லை, சாரி குவென் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஒருவேளை இது வந்து பிரைம் டிமென்ஷனா இருந்துச்சுன்னா கேஷ் அண்ட் ஜேடி பத்தி குவெனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல பென்னோட கிளாஸ்மேட்டா வந்து குவென் வந்துருவாங்க. அதனால வந்து தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு ரோட்ல தனியாக நடந்து போயிட்டு இருப்பாரு. யாரோ ஸ்டாக் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு செகண்ட் நின்று என்கிட்ட எந்த காசும் இல்லை, காசு வாங்குற மாதிரி யாரோ இருந்தீங்கன்னா என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. அப்படி பேசிக்கிட்டு திரும்பும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பென் மேல இடிச்சுக்குவாரு. அந்த பென் யாருன்னு பாத்தீங்கன்னா டிமென்ஷன் 119 சேர்ந்த பேட் பென் தான். ஸோ பாத்தீங்கன்னா பென் வந்து ஷாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பேட் பென் பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எதுக்கு என்ன அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நீ செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நார்மலா சில பேர் பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிறது வந்து சில பேர் கத்து வச்சிருப்பாங்க. பென் கிட்ட வாட்ச் இல்லாதனால இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து பென்னுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் பென்
வந்து சும்மா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. தென் உடனே மேட் பென் பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கோஸ்ட் ஃப்ரீக்கா மாறி இருப்பாரு. மாறின உடனே வந்து பென் ஒரு ஷாக் ஆயிடுவாரு. நீ எப்படி இதெல்லாம் பண்ற, நீ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு பேட் பென் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அதுக்கு டைம் இல்லை, நான் நல்லவனா இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், அது எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து மேட் பென் வந்து சொல்லியிருப்பாரு. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு பென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடைக்குள்ள ஓடுவார். அந்த கடை பேர் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த பேமன்ஸ் கிராசரிஸ் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பேமனுக்கும் பென்னுக்கும் வந்து செட்டே ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பென் எப்போ பேமன் கடைக்குள்ளே வந்தாலும் எதையாவது ஒன்று உடச்சிட்டு எதையாவது ஒன்று பொழந்துட்டு போட்டு தள்ளிட்டு தான் வந்து பென் போவார். ஸோ அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு லென்த் வீடியோங்கிறனால நீங்கள் பார்ட் 2 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ரீச்சை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். பார்ப்போமா?